ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. எங்களோட என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணி சிம்பிளாக அழகாக வந்து பொங்கலுக்கு வந்து கோலம் போடலான்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் பானை தான். ஸோ 4க்கு 4 நேர் வரிசை புள்ளி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஈஸியாக வந்து பானை வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பானையில் நம்மளுக்கு என்ன பிடிச்ச டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பானை கீழே வந்து நான் தாமரை வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தாமரை இதழ்கள், அப்புறம் லீவ்ஸ் அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து முக்கியமான நம்மளுக்கு பிடிச்ச கரும்பு வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ கரும்பு இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து கரும்பு வரைஞ்சிக்கிட்டேன். அண்ட் ரைட் சைடில் வந்து மஞ்சள். ஸோ பொங்கலுக்கு நிலத்தில் விளைஞ்சதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து மஞ்சள் வரைஞ்சிக்கிட்டு நெக்ஸ்ட் நெல் தேவைன்னா அதை கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ மேலே வந்து இது மாதிரி ஒயிட் பொடி வந்து தூக்கிட்டேன். ஸோ வந்து பொங்கல் வந்து பொங்கி வர மாதிரி காமிக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டெய்னர் எடுத்து அதில் வந்து நம்ம கோலப்பொடி போட்டால் அழகாக வந்துடுது. நெக்ஸ்ட் கோலத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து அவுட்லைன் தான். ஸோ கலர் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கலர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுதான் அழகாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட கலர் கோலம் எல்லாமே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். மேரேஜுக்கு முன்னாடி அம்மா தான் ஃபுல் கோலம் போடுவாங்க, நான் கலர் மட்டும் தான் பண்ணுவேன். அவங்க தான் அவுட்லைன்லாம் கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அவங்க அளவுக்கு எனக்கு வரலனால நான் ஓரளவுக்கு வந்து கோலம் போடுவேன். லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு வந்து அவசரமாக நான் மார்னிங் தான் கோலம் போட்டேன். ஏதோ ஒன்று போடணுமேன்னு போட்டு முடிச்சிட்டேன். பட் இந்த டைம் அப்படி பண்ண வேண்டாம், நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கோலம் போடலாம், அழகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த குட்டி ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக வந்து காமிக்க முடியுன்றது தான் வந்து நான் பிளான் பண்ணேன். அப்படியே வீடியோக்கும் பிளான் பண்ணிக்கிட்டோம். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். மெரூன் வித் ரெட், பிங்க், டார்க் பிங்க் வித் லைட் பிங்க், டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன், இது மாதிரிலாம் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஐடியாஸ் இருக்குது, வேறு கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. தாமரைப்பூக்கு வந்து பிங்க்கு தான் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஆரஞ்சு கூட ஆரஞ்சு வித் எல்லோ கூட ட்ரை பண்ணலாம், மெரூன் வித் ரெட் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நம்ம போட்டுக்கலாம். அப்படியே போர் அடிக்கூடாது, நடுவில் பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தோம். டிஎம்கே கொடியதுக்கு இல்லப்பா, லோட்டஸ் பிஜேபி லோட்டஸ் வரைஞ்சிட்டீங்க பொங்கலுக்கு. எவ்வளவு மக்கா இருக்க பாருங்க, அதுக்கு தெரியாம. லோட்டஸ் நம்மளோட நேஷனல் ஃபிளாக் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்ப எது கட்சி கொடுத்தாங்க? எனக்கு கூட புரியல. கேஸ் போடுங்க. யார் மேல தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் ஓவர். இப்படி தான் வந்து எங்களோட பானை அண்ட் தாமரை வந்திருக்கு. அழகாக இருந்தது. அவுட்லைன் போட்டோன்னே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து போட போகிறேன். என்னன்னா கரும்பு வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நீ பாட்டு பண்ண போகிறது பாட்டு பாட போறீங்கன்னு நினச்சிட்டேன். பாட்டு என்ன பாட்டு பாடலாம்? பொங்கல் வந்தது சம்திங் தெரியலப்பா, சாரி. போக்கிரி பொங்கல் பாட்டு தான் தெரியும். ஆடுங்கடா என்ன சுத்தி கரும்பு யூஸ் வைக்கணும். பாட போறேன் என்ன பத்தி, பொங்கலை பற்றி கேட்டோம். சாரி, பொங்கல் தான் நான் எப்படி கும்பிட போறேன்னு சொல்ல போறேன். கேளுங்கடா வாயை பொத்தி, இந்த லைன் முன்னாடி பாடி இருக்கணும். நான் முடியாது. உடனே வந்து 10 o'clock பட்டிமன்றம் வச்சிருவாங்க டிவி. அது பார்க்குறோமோ இல்லையோ அது ஓடும். காதலியாவது கேட்டுக்கிட்டே எங்கள் அம்மா வேலை செய்வாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து, எங்கள் அம்மாவுக்கும் சரி அக்கா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாரோட வீட்லேயும் வந்து பட்டிமன்றம். அதுவும் சன் டிவி ராஜா சாருக்கும் பாரதி மேம்க்கும் பேசுறதை பார்க்கறதுக்காகவே ஓடும்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ உங்கள் வீட்லேயும் சேம் இப்படி தான் ஓடும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏன் இவ்வளோ மெலிசாக வரைஞ்சிருக்கேன்னா கரும்பை நீங்கள் வந்து இந்த சைஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸ்லிம்மாக க்யூட்டாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் வீட்டு கரும்பு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க, என்ன மாதிரியே. நாளைக்கு 2 கரும்பு வச்சு ஃபோட்டோ எடுப்பீங்களா பக்கத்தில்? அதுக்குள்ளேயும் ஒரு எறும்பு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. பைத்தியக்கார எறும்பு. ஏன் கரும்பை வரைஞ்சாலே அது சாப்பிட வருது பத்தியா பாருங்க. அப்போ என் கரும்பு எவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பேன், நான் வரைகிற கரும்பு கூட ஸ்வீட்டாக இருக்கு. நாங்கள் பேசுறதை கேட்கும் போது கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, பரவாயில்ல போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ எங்கள் வீட்டு அழகான கரும்பு நான் வரைஞ்சிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து மஞ்சள் தான்.
ஸோ பொங்கல் வருஷத்தோட ஃபஸ்ட்டு பண்டிகை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக வந்து நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவோம். ஸோ நான் சின்ன வயசுலலாம் அப்படி தான் பண்ணுவேன், ஃபுல்லாக டிவி தான் பார்த்துட்ருப்பேன். டிபேட் போகும், அடுத்தது என்ன படம் போடுறாங்கன்னு பார்ப்பேன். ஸோ இப்படி தான் போகும், நல்லா தூங்கி எழுந்திரிப்போம், நல்லா சாப்பிடுவோம் பிடிச்சதை, வடை பாயாசம் பொங்கல், அதை தாண்டி கரும்பு. எனக்கு வந்து அப்படியே ரொம்ப சூப்பர்பாக போகும். நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னென்னா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ், இந்த பொங்கல் லீவுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா 3 days கண்டினியூஸாக லீவ் கொடுப்பாங்க. அதுவும் மண்டே, இந்த வருஷம் வந்த மாதிரி எப்போவுமே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு ஒரு 5 days வந்து லீவ் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போகும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காத்துட்ருக்க ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக சன் வரைஞ்சோம். என் பையன் வந்து ரொம்ப நேரம் வந்து அம்மா ப்ளீஸ்மா நானும் போடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி பரவாயில்ல, லாஸ்ட்டாக வந்து சன்னுக்கு வந்து கலர் போட விடலான்னு சொல்லிட்டு போட விட்டேன். இல்லைனா அவனுக்கு தூக்கமே வராது. அதுக்கப்புறம் அவனுக்கு சன் கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு திருப்தியாகவே இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து சன் நாங்கள் இப்படி தான் போட்டோம். லாஸ்ட்டாக இதை மறக்கக்கூடாது, எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக எழுதுவாங்க. எனக்கு அவங்க எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோலத்துலேயே எழுதுவாங்க, ஐ மீன் கோலப்பொடியில் எழுதுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது மாதிரிலாம் வராது. ஸோ நான் எப்போவுமே சாக் பீஸ் தான். ஸோ எஸ், ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? என்னோட கை திறமையை காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இத்தனை இயர்ஸாக வந்து மற்றவங்களோட பொங்கலை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி மற்றவங்களோட கோலத்தை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி போடுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கோலம், நான் போட்ட கோலம் வந்து யூடியூப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது பார்ப்பீங்க, இதை பார்த்து போடுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எஸ், எங்கள் வீட்டில் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய். நெக்ஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.